விஜய் டிவி மிக முக்கியமான நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியுடைய நடுவர் செஃப் தாமுக்கு ஏற்பட்டிருக்க மிக மோசமான துயர் செய்தி ஒட்டுமொத்த விஜய் டிவி ரசிகர்கள் அனைவரையும் கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு. விஜய் டிவி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சேனல்னு மக்களால பேரெடுக்கப்பட்ட ஒரு சேனல். ஏன்னா எல்லா சேனல்களையும் மக்களை கவர்றதுக்கு அதிகமா சீரியல்களை ஒளிபரப்பு பண்றாங்க. ஆனா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒளிபரப்பு பண்ற சீரியல்களும் சரி, ரியாலிட்டி ஷோவும் சரி, மக்கள் மத்தியில அவங்களுக்குன்னு தனி ஒரு பேர சம்பாதிச்சிருக்கு. ஏன்னா, அவங்க சேனல்ல ஒளிபரப்பக்கூடிய ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல மிக முக்கியமான ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஒரு சமையல் நிகழ்ச்சி. ஆனா, இதுவரைக்கும் எந்த சேனல்லயும் பண்ணாத அளவுக்கு ஒரு சமையல் நிகழ்ச்சிய இந்த அளவுக்கு நகைச்சுவையா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம விஜய் டிவி நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிய பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, அவங்களால அந்த 1 மணி நேரத்துக்கு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சமையல் நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான நகைச்சுவையா பண்ணக்கூடிய திறமைசாலிகள் விஜய் டிவில இருக்காங்க. அதிலும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியில கோமாளிகள் சமையல் பண்ணும்போது பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அத நடுவரா இருந்துகிட்டு அவங்க பண்ணக்கூடிய நகைச்சுவைகள், இதுதான் இந்த நிகழ்ச்சிய இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைய வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால, அந்த ஷோவ அந்த ஒரு சீசன்ல முடிக்காம, அதுல வரக்கூடிய வெற்றிய தொடர்ந்து அடுத்தடுத்த சீசனுக்கு கொண்டு போறாங்க. அந்த வகையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இதுவரைக்கும் 6 சீசன் முடிஞ்சிருக்கு. அந்த 6 சீசனுமே மக்களால அதிகமா கொண்டாடப்பட்டது. அதனால இப்போ அந்த சீசன 7வது சீசன இப்போ கொண்டாட போறாங்க. ஸோ 7வது சீசன் ஆரம்பமானதுக்கான ஏற்கனவே ஒரு ப்ரோமோ வெளியானுச்சு. கோமாளிங்க எல்லாமே இந்த சீசன்ல ரொம்ப புதுசா கொண்டு வந்திருக்கீங்க. இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு போராட்டம் பண்ற மாரி நகைச்சுவையா ஒரு ப்ரோமோ வெளியானுச்சு. அதத் தொடர்ந்து இப்போ அடுத்ததா நடுவர்கள் போராட்டம் பண்ற மாரி அடுத்து ஒரு ப்ரோமோ கொண்டு வந்தாங்க. அதுல நம்ம தாமு, அப்புறம் நம்ப மாதம்பட்டி ரங்கராஜ்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இப்போ 4வது நடுவரா நம்ப நடிகை ரோஜாவும் களமிறங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன் நடுவர்களால நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு அதிகமான அளவு நகைச்சுவை வரப்போகுது அப்படின்னு மக்கள்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கான இந்த சீசனுடைய முதல் எபிசோடும் இன்னைக்கு விஜய் டிவில படமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம தாமு தான் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்காரு. தாமுவ பொறுத்தவரைக்கும் இவரு முதல்ல நெறைய சமையல்கள அதிக நேரம் சமைச்சு கின்னஸ் சாதனை படைச்ச ஒரு முக்கியமான செஃப். இவருக்கு சின்ன வயசுலேருந்து சமையல் மேல அளவு கடந்த ஆர்வம். அதனால சமையல் கேட்டரிங்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய டிவி சேனல்ல நெறைய சமையல் நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காரு. அதன் மூலியமா சில வெள்ளித்திரையில அது சம்மந்தப்பட்ட சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களில் தாமு நடிச்சிருக்காரு. இப்படி தாமு நெறைய விஷயங்கள பண்ணதுக்கு பிறகு தான் அவருக்கு விஜய் டிவில இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒரு நடுவரா பங்கேத்திருக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, சமையல் செய்யக்கூடிய தாமுகிட்ட இவ்வளோ பெரிய நகைச்சுவை திறமை இருக்கு அப்படிங்கிறத விஜய் டிவி தான் வெளியில கொண்டு வந்தாங்க. தாமுவோட நகைச்சுவைக்கு அளவே இருக்காது. அதுவும் இதுக்கு முன்னாடி தாமு, வெங்கடேஷ் பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க. ஆனா, வெங்கடேஷ் பட் இப்போ இந்த நிகழ்ச்சிய விட்டு விலகிட்டாரு. அதனால இந்த சீசன்ல தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ், ரோஜாலாம் சேர்ந்து பயங்கரமா அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனுடைய முதல் எபிசோட் படமாக்கப்படும்போது தான், திடீர்னு நம்ப செஃப் தாமு மயங்கி விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காரு. உடனடியாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாரும் அவர கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவருடைய வயது மூப்பு, அப்புறம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனை காரணமா அவருக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்காம். அதோட பேச்சு மூச்சு இல்லாம இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும், அவரது உடல்நிலை இருக்கிற கண்டிஷனுக்கு அவர் உயிர காப்பாத்துவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிட்டிருக்கதா ஒரு மிக முக்கியமான செய்தி இணையத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.